கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நமக்கு பலனும் அரணும் கேடகமாய் இருக்கிற இந்த அருமையான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடி அவர் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிற பலனை உணர்ந்த அந்த நம்பிக்கையோடு இந்த காலைவேளை சொல்லி நம்முடைய சூழ்நிலையை பார்த்தல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டு அதை உணர்ந்து நாம் சொல்லி ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். வேலனும் மாறனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. வேலனும் மரணம் வேலனும் மாறனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. என்னோடு என்றும் நீர் இயேசுவே நீரே என் பரிகாரியே, இயேசுவே நீரே என் ஜெயக்கொடியே, இயேசுவே நீரே என் சமாதானமே, இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர், இயேசுவே நீரே என் பரிகாரியே, இயேசுவே நீரே என் ஜெயக்கொடியே, இயேசுவே நீரே என் சமாதானமே. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன், தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன், விலகுவதில்லை தேவன், இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர், இயேசுவே நீரே என் பரிகாரியே, இயேசுவே நீரே என் இயேசுவே இயேசுவே நீரே என் சமாதானமே, இன்னொரு விசை இயேசுவே என்னோடு என்றும் நீர், இயேசுவே நீரே என் பரிகாரியே, இயேசுவே இயேசுவே நீரே என் ஜெயக்கொடியே, இயேசுவே நீரே என் சமாதானமே. வேலனும் மாறனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. எல்லாரும் சேர்ந்து பலனும் மரணம் பலனும் மாறனும் என்
இயேசுவே நீரே என் சமாதானமே. ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே பயமின்றி நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற எந்த எதிர்ப்பையும் அவராலே தாண்ட எனக்கு பலன் உண்டு. தேவன் நம்மோடு இருக்கிற அந்த துணையோடு எந்த சத்ருவின் மதிலையும் நம்மால் தாண்ட முடியும் என்று அறிக்கை செய்து பாடுவோம். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டுவேன். மதிலையும் தாண்டிடுவேன். சத்தமாய் இயேசுவே இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. இயேசுவே நீரே என் ஜெயக்கோடியே. இயேசுவே நீரே என் சமாதானமே. இன்னொரு விசை இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. இயேசுவே இயேசுவே நீரே எங்கள் ஜெயக்கொடியே. ஓ இயேசுவே நீரே எங்கள் சமாதானமே. பலனும் மாறனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. பலனும் மாறனும் என் கேடகமும். பலனும் மாறனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே. ரட்சிப்பும் மாணவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே. இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே நீரே எங்கள் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே. இயேசுவே இயேசுவே நீரே எங்கள் சமாதானமே. சமாதானமே. இயேசுவே இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். என்றும் நீர். இயேசுவே இயேசுவே நீரே பரிகாரியே. பரிகாரியே. இயேசுவே இயேசுவே நீரே என் ஜெயக்கொடியே. இயேசுவே இயேசுவே நீரே என் சமாதானமே. உம்மாயே நம்பும் எனக்கு நித்திய கண்மாலை நீர். உம்மாயே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மாயே நம்பும் எனக்கு நித்திய கண்மாலை நீர். உம்மாயே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. இயேசுவே இயேசுவே என்னோடு என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. இயேசுவே நீரே
சமாதானமே. மீண்டும் சொல்லும் இயேசுவே இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. இயேசுவே நீரே என் ஜெயக்கோடியே. இயேசுவே நீரே என் சமாதானமே. கடைசியா இயேசுவே நீரே என்னோடு என்றும் நீர். இயேசுவே நீரே என் பரிகாரியே. இயேசுவே நீரே என் ஜெயக்கோடியே. இயேசுவே நீரே என் சமாதானமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம இடத்துல எழுந்து நின்று பாடுவோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் வரவேற்கிறோம். இணையதளத்தின் மூலமாய் இந்த காலை ஆராதனை பங்கு பெறுகிற உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்களாமே? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கை குலுக்கி சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன். நமக்கு இருக்கிற செல்வாக்கோ, நமக்கு இருக்கிற வசதியோ, நமக்கு இருக்கிற பணமோ அல்ல, தேவன் நம்மோடு இருப்பதே பெரிய பலன். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தேவன் தனக்குள் இருந்ததினாலே தன்னை காட்டிலும் பலமாய் இருந்த கோலியாத்தை வீழ்த்த தன்னால் அவனுக்கு முடியும் என்று நம்பினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பலன் எனக்கு இருக்கிறது. நான் என்னுடைய பலத்தோடு அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யவில்லை. என்னோடு தேவன் இருக்கிறார், அவருடைய பலத்தோடு அவனுக்கு விரோதமாய் போகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோலியாத் நமக்கு முன்பதாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியம், நான் என் பலத்துல இந்த சத்ருவையோ என்னுடைய வாழ்வில் இருக்கிற எதிர்ப்பை சந்திக்கல, மாறாக தேவன் என்னோடு இருக்கும் அந்த பலத்தில் நான் எதிர்கொள்கிறேன். ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த உணர்வோடு நாம் செயல்படுவோமானால் தேவன் ஒரு நாளும் நாம் தோத்து போக இடம் கொடுக்கவே மாட்டார். ஆமென். ஆகவே அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் மேகாவும் நீரே, வல்லமை கனம் மகிமை துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பாடி இந்த காலையில் நாம் உயர்த்துவோம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே. சொல்லுங்கள். அல்வாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை போக்கிட, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்வாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே
காயமானீரே எங்கள் நோய்கள் நீக்கிட, நீக்கிட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீர் என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீர் என்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்த நீதியாயோ, நாளெல்லாம் உந்த தூதியாயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன் நீர். என் நாவு உந்த நீதியாயோ, நாளெல்லாம் உந்த தூதியாயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த எல்ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த எல்ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். என் நாவு உந்த நீதியாயோ, சொல்லுங்கள் நாளெல்லாம் உந்த தூதியாயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என் நாவு உந்த நீதியாயோ, நாளெல்லாம் உந்த தூதியாயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த எல்ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த எல்ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த எல்ஷடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே. சொல்லுங்கள், அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை மேல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே. அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை மேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட. சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட. ஆயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட. ஏழையானிரே எங்கள் ஏழ்மை போக்கிட. எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எங்கள் நீதியாக்கிட. சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட. ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்து, தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர்.
ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேன். நர்வசை பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர். தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்த நீதியாயோ. சொல்லுங்கள், நாளெல்லாம் நானும் முந்தன் துதியையோ ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என் நாவு உந்த நீதியாயோ. நாளெல்லாம் உந்த துதியாயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நீரை வாங்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நீரை வாங்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் பொதுமானவரிலும் மிகவும் அதிகமான உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நீரை வாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த நெல்ஷடாய் பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். கைகளை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதுதான் நிஜம். நம்முடைய குறைவை அவருடைய மகிமையில் நிறைவேற்ற அவர் வல்லவர். எத்தனை பேர் இந்த நல்ல ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? நம்முடைய உள்ளம் அவரை பார்த்து சொல்லட்டும், நாம் குறைவுள்ளவர்கள் தான். குறைவோடு தான் இந்த காலையில் வந்திருக்கிறோம். ஆனா அவரை ஆராதிக்கும் போது என் குறைய பார்த்து நான் ஆராதிக்கல. அவர் எவ்வளவு நிறைவானவர், எவ்வளவு வல்லவர் என்பதை உணர்ந்து என்னை நான் மறந்து அவருக்குள் இருக்கும் நிறைவில் நான் மூழ்கி இருக்கிறவனாய், நீர் என் தேவன் என்று நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. மோசே யாத்ராகம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ரட்சிப்பு, எங்கள் முற்பிதாக்களுக்கு நீர் தேவன், எங்கள் முற்பிதாக்கள் உம்மை துதித்தது போல நாங்களும் உம்மை துதித்து உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன்? என்னுடைய குறையை நினைத்தல்ல. நமக்கு முன்னோடியாய் தேவன் வைத்திருக்கும் தேவனை உணர்ந்து துதித்து ஆராதித்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்றைக்குமே தன்னுடைய குறையை உணர்ந்து தேவனை அவன் புகழவில்லை. தேவனுடைய நிறைவை புகழும் போதெல்லாம், தேவனுடைய மகிமையும் வல்லமையும் அவன் விவரிக்கும் போதெல்லாம் தன்னை கர்த்தருக்குள் மறைந்தவனாய் தேவனை அவன் புகழ்ந்தினான் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் எத்தனை பேர் அப்படி தேவனுக்குள் மூழ்கினவர்களாய்? Being filled with God, I would like to exalt and magnify His wonderful name and His deed. அவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தையும் அவருடைய அற்புதமான கிரியைகளை நிறைவுக்குள் நடத்துகிற, நிறைவை வெளிப்படுத்துகிற வல்லவராய் இருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்ற இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளம் உம்மை உயர்த்துகிறது ஆண்டவரே. எங்கள் உள்ளம் உயர்த்தும் அடையாளமாய் நாங்கள் சொல்லுகிறது, நீர் எங்கள் தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உமக்கு நிகரான இரட்சகர் யார் உண்டு ஆண்டவரே? உமக்கு நிகரான அன்புள்ள தேவன் யார் உண்டு? உமக்கு நிகரான ஆண்டவரை அதிசயம் செய்பவர் யார் உண்டு? உமக்கு நிகரானவரை எங்கள் வாழ்விலும் இந்த உலகத்திலும் யார் இருக்கக்கூடும் ஆண்டவரே? ஆகவே நாங்கள் எங்கள் குறைகளை எண்ணி அல்ல, எங்கள் குறைவை நிறைவாக்குகிற இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம். எத்தனை பேருடைய வாய்கள் இயேசுவை கூப்பிடுகிறது? எத்தனை பேர் கைகள் கர்த்தரை ஆராதிக்கிறது? எத்தனை பேருடைய கைகள் கர்த்தரை உயர்த்துகிறது? இயேசுவே, என் கைகள் உம்மை ஆராதிக்கிறது, என்னுடைய உதடு உம்மை கூப்பிடுகிறது. காரணம், நீர் நிறைவு வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என்னை நான் கர்த்தருக்குள் மறந்தவனாய், அது ரொம்ப அதிகமாய் நமக்கு இருக்க வேண்டும்.
பிசாசு நமக்கு அதிகமா ஞாபகப்படுத்துறது என்ன தெரியுமா? இவ்வளவு நல்லா நீ ஆராதிக்கிற உன் வாழ்க்கையில இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதுக்கா நீ போய் கடவுளை ஆராதிக்கிற? ஆனா நான் அப்படிப்பட்ட எண்ணங்களை, அப்படிப்பட்ட சிந்தனை பிசாசு கொடுக்கும் போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? என்னுடைய நிலைமையை பார்த்து நான் ஆராதிக்கல, அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறதினாலே, என் இயேசு கனத்துக்குரியவராய் இருக்கிறதினாலே, அவர் துதிக்குரியவராய் இருக்கிறதினாலே, என் கைகளும் என்னுடைய உள்ளமும் என்னுடைய உதடும் அவரை துதிக்கிறது. I praise him not because of what I am, I praise him because who he is. நான் துதிக்கிறது, நான் ஆராதிக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன் அதனால இல்ல, அதை வைத்தல்ல, அவர் யாராய் இருக்கிறார், அவர் என்ன வல்லமை உடையவர், எவ்வளவு மகத்துவம் நிறைந்தவர், அதுக்குள் நான் என்னை அர்ப்பணித்தவனாய் தேவனை புகழ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே, தேவனை உயர்த்த எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறாரே. அந்த வல்ல இயேசுவை, அந்த வல்லவராகிய இயேசுவை, அந்த நல்லவராகிய இயேசுவை இன்றைக்கு நாங்கள் உயர்த்துகிறோம், புகழுகிறோம். ஆண்டவரே, நீர் என் அடைக்கலம், நீர் என் கேடகம், நீரே என் தேவன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் நடுவிலே நான் என் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவேன், நீர் என் தேவன் என்று நான் சொல்லுவேன். எத்தனை பேர் இந்த இடத்தில் நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, எனக்கு இருக்கும் சூழ்நிலை நடுவிலே நான் என் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன், நீர் என் தேவன், you are my God. உமக்குள்ள நான் ஆண்டவரே அப்படி நான் என்ன மூழ்கி இருக்கிறவனா, being filled and being moved with you Lord, உமக்குள் நிறைந்தவனாய், உமக்குள் அசைகிறவனாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் உங்கள் கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இயேசுவே தேவன், இந்த இரட்சகரை நான் உயர்த்துகிறேன், இந்த இரட்சகரை ஆராதிக்கிறேன், என்னுடைய குறைவை நிறைவாக்குறவரை ஆராதிக்கிறேன், என் மேல் கருசனையாய் இருக்கிறவரை ஆராதிக்கிறேன், என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறவரை ஆராதிக்கிறேன், என்னை உயர்த்துகிறவரை ஆராதிக்கிறேன், என்னை பாதுகாக்கிறவரை ஆராதிக்கிறேன், என்னை போஷிக்கிறவரை ஆராதிக்கிறேன், என்னை வழிநடத்துகிறவரை ஆராதிக்கிறேன், என்னை விட்டு விலகாமல் இருக்கிற என் தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே பலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசலீலி புஷ்பமே, இயேசுவே தேவா என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே. கைகளை உயர்த்தி, என் மனவாளன், என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசலீலி புஷ்பமே, சத்தமா மதுரமே, மதுரமே எந்தன் இயேசுவே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவே, சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே, என் ஜோதியே, அன்பரே, சத்தமா மதுரமே, மதுரமே எந்தன் இயேசுவே, ஆபில் நான் மகிழ்ந்திடுவே, சாரோனே ரோஜாவும் நீரே, என் இயேசுவே, அன்பரே, அன்பரே, மதுரமே, மதுரமே எந்தன் இயேசுவே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவே, சாரோனே ரோஜாவும்
ஜோதியே அன்பரே, சாரோனின் ரோஜாவும் நீரே, என் நேசமே, என் ஜோதியே அன்பரே. மாட்சிமை மாட்சிமை, கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுவீர்களா? அவருக்கு நம்முடைய மாட்சிமையும் புகழையும் தர விரும்புகிற எல்லாரும் சொல்லுவோம். மாட்சிமை, இன்னொரு விசை மாட்சிமை, மாட்சிமை, உன்னதமான எங்கள் இயேசுவே, மாட்சிமை, 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 அன்பின் பிதாவே, கல்வாரி சிலுவை என்னை கண்டதே, சிலுவை என்னை கண்டதே, கல்வாரி அன்பு என்னை மீட்டதே, அன்பு என்னை மீட்டதே, கல்வாரி சிலுவை என்னை கண்டதே, கண்டதே, கல்வாரி அன்பு என்னை மீட்டதே. மாட்சிமை, சபையாய் சத்தத்தை உயர்த்தி நம்முடைய இயேசுவே, நம்முடைய திருத்துவ தேவனே, மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி, மாட்சிமை இயேசுவே, மாட்சிமை உன்னதரே, மாட்சிமை மாட்சிமை மாட்சிமை, மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எல்லா வாய்களும் சொல்லட்டும், உம்மை போல். Oh yes Father, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீரே எங்கள் இயேசுவே, இயேசுவே நீர் பாத்திரரே, உம்மை போல், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, இயேசையா உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, உலகின் ரட்சகரே, உலகத்தின் ரட்சகரே, எங்கள் வாழ்வில் நாயகனே, வல்லவராகிய இயேசுவே, நீர் பாத்திரரே, இன்னும் சத்தமா பாத்திரரே, சகலத்தையும் ஆள்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, பாத்திரரே, நீ பாத்திரரே,
இயேசுவே நீர் பாத்திரரே, இயேசுவே பாத்திரரே. நல்ல சத்தமா இயேசுவே அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுமா. ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் கேட்கணும் ஆண்டவருக்கு நேராய். Wonderful master, we worship you. இன்னும் சத்தமா hallelujah. Come on, oh God, be glorified in our midst. Lord, say hallelujah, hallelujah. நல்ல பலத்தோடு, உரிமையோடு, தைரியத்தோடு நம்முடைய இரட்சகர், நம்முடைய வல்லவராகிய இயேசுவை hallelujah. Father, we thank you this morning. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. எல்லா பலவீனங்களும் உடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. உடைய சரீரத்தில் ஒரு அபிஷேகம், ஒரு தேவ அபிஷேகம் நிரப்புகிறது. Receive the divine anointing. உன்னதமான தேவனே, ரட்சக தேவனே, நீரேத்தனை பெரியவர், ஏனாத்மா பாடும் ரட்சக தேவனே, நீரேத்தனை கைகளை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெரியவரே, thank you Lord. எங்களை எப்பொழுதும் நிரப்பவும், எங்களை நிறைவாக்குவதில் கவனம் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த காலையில் நாங்கள் உமக்குள் மூழ்கி இருக்கிறவர்களாய், உமக்குள் அசைகிறவர்களாய், உமக்குள் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் இந்த காலையில் நாங்கள் ஆண்டவர், நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்கள் மேய்ப்பர், எங்களுக்கு தாழ்ச்சி இல்லை. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லவர் என்பதை நாங்கள் எண்ணி, எங்கள் குறைவை எண்ணி நாங்கள் உம்மை ஆராதிக்கவில்லை. உம்முடைய பரிபூரணம், உம்முடைய நிறைவு, இவைகளை மனதில் கொண்டு உம்முடைய மகத்துவம் உள்ள கிரியைகளை விவரித்து இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான நேரத்துக்காக மீண்டும் ஒரு விசை நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
Father, we really acknowledge for the wonderful time that you have given us to praise you, to honor you this morning. நாளில் நீர் எங்களோடு பேச விரும்பும் உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்தட்டும். என்னுடைய உள்ளான மனிதன் நீர் விரும்புகிற வகையில் உருவாக்கப்படுவானாக. உம்முடைய சாயல், உம்முடைய விருப்பம், நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்படி நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் எங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரோ, அதே போல் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யமாகிய உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த காலையில் எங்கள் ஆத்துமாவை நிரப்ப நீர் வல்லவர். அந்த விசுவாசத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு எங்கள் உள்ளங்கள், எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. எங்களோடு பேசி மகிமை அடையும். இயேசுவின் உன்னதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். திரும்ப வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும். இன்னொரு தடவை எல்லாரும் வாசிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். உட்காருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, அன்பு கூற வேண்டும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதை கேட்க ரொம்ப ஒரு மாதிரி கேட்டு கேட்டு சலிச்சிட்ட ஒரு வார்த்தை மாதிரி இருக்குல்ல. உன்னில் அன்பு கூறுகிறது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. கவனம், நான் கர்த்தர் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் நான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அது பாருங்க, இந்த பொறாமை அன்பு, பொறாமை வேண்டாம் அன்பு வேண்டும் அப்படி சொல்றார். பொறாமை, மனுபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதே, என்ன மனுஷர் மேல பொறாமை வைக்காதே, அன்பு வை அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதுல அந்த அந்த வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. என்ன கவனிங்க, அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த அன்புக்கு பொறாமை இல்லை என்ற இந்த வார்த்தை லேவியராகமத்தில் 19:18 சொல்லி இருக்கிற வசனத்துக்கு பொருந்தது பாருங்க. மனுபுத்திரர் மேல் பொறாமை வேண்டாம், அன்பு வேண்டும். அன்பு வேண்டும். எப்படி வேண்டும்? உன்னில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ, நீ எப்படி உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நீ எப்படி நன்றாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அப்படியே பிறரும் நன்றாயிருக்க வேணும், பிறரும் உயர வேண்டும், பிறரும் சந்தோஷமா இருக்க வேணும், பிறரும் சமாதானமா இருக்கணும்னு நீ நினைக்கணும். அதுதான் பிறரில் அன்பு கூறுவது. பிற மனுபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதே. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு நம்மில் குடியிருந்தால் பொறாமை விலகி போய்விடும். பொறாமை நம்மில் குடியிருந்தால் அன்பு விலகி போய்விடும். அன்பும் பொறாமையும் ஒன்றாய் இருக்காது. பொறாமை அன்புக்கு எதிர்மறையான கேரக்டர், அன்புக்கு எதிரான
ஒரு கேரக்டர் பொறாமை. பொறாமைக்கு எதிராக ஒன்று சொல்ல வேண்டுமானால், நான் ஒருவர் மேல், நான் அவர்கள் மேல் நான் படுகிற அவர்களுடைய உயர்வை பொறுக்க மாட்டாமல் நான் என்னில் கொள்ளுகிற ஒரு தவறான எண்ணம் தான் பொறாமை. ஆனால் நீங்கள் பிலிப்பியர்ல வாசித்தால் என்ன சொல்லி இருக்குது? அதுல தன்னிலும் பிறரை மேன்மையாக கருதுவது, அதுதான் பொறாமைக்கு எதிர்ப்பதம். என்னிலும் பிறரை மேன்மையாக நினைப்பது. மனுஷ ஜாதியில, மனுபுத்திரர் நடுவில், மனுஷர்களுக்குள்ள இது இல்லை, இது இல்லை. இதை யாரும் அதாவது பிராக்டிஸ் பண்ணுகிறது இல்லை, அபியாசப்படுத்துகிறது இல்லை. தன்னை பண்ணுகிறது, தன்னை நேசிக்கிறது அதிகமாக இருக்கிறது. ஆனால் பிறரை நேசிக்கிறது என்பது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த வார்த்தையை கவனிங்க, அன்பு. அப்போ பொறாமை அப்படின்னு சொன்னா, அந்த பொறாமையில அன்பினுடைய கேரக்டர்ஸ், அதாவது அன்புக்குரிய குணலட்சணங்கள் ஒன்றும் பொறாமையில் இராது. அன்புக்குரிய குணலட்சணங்கள் உங்களுக்கு தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், அன்புக்குரிய குணாதிசயங்கள் இல்லைங்களா? அதைத்தான் ஆவியின் கனி என்று சொல்றாங்க. அதைத்தான் ஆவியின் கனி என்று சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அதுல பாருங்க, அதுல என்ன சொல்லியிருக்கு? ஆவியின் கனியோ, இல்லையா? அப்படித்தானே ஆரம்பிக்குது. ஆவியின் கனியோ, வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று இல்லை. பாருங்க, ஆவியின் கனியோ, கனியோ அன்பு. அந்த அன்பினுடைய குணாதிசயம் என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள். இது அன்பு. பொறாமையின் குணாதிசயங்கள் அப்படி என்று வேதத்தில் விளக்கம் இல்லை. ஆனால் வேதத்தில் சில சம்பவங்கள் மூலம் அதற்கு விளக்கம் இருக்கிறது. பொறாமையின் குணாதிசயங்கள். பொறாமை உள்ளவர்கள் கவனிங்கள், யாருக்கு பொறாமை இருக்கிறதோ, என்வி, யாருக்கு அந்த பொறாமை இருக்கிறதோ, அந்த பொறாமை இருக்கிறவர்கள் இன்னொருவர் உயரும் போது அவர்களுக்கு மனதில் ஒரு வருத்தம் வரும். வெளியே சொல்லுவோம், வெளியே ரொம்ப சந்தோஷம், உள்ளத்துக்குள்ள வருத்தம் இருக்கும். அப்போ பொறாமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். பொறாமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தர் அந்த அதாவது இந்த ஒய்கோ சர்க்கிள் தான். ஒய்கோஸ்னா அந்த அவர் ஃபேமிலி பீப்புள், அவர் க்ளோஸ் சர்க்கிளில், சர்ச்சில் பழகுனவங்களுக்குள்ள ஒருத்தரை உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா அந்த சிஸ்டர் பேசுறாங்க, என்ன அறிவாளித்தனமா, எவ்வளோ திறமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ளத்துல என்ன வருதுன்னா, ஒரு மாதிரி வேதனை வருது, வருத்தம் வருது. ஒருவரை புகழ்ந்து பேசினா உனக்கு விருப்பம் இல்லை. உடனே என்ன பண்ற? ஆமா ஆமா, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இது பொறாமையில் வருகிற வார்த்தை. இந்த மாதிரிலாம் இருந்தா உங்ககிட்ட பொறாமை இருக்குன்னு அர்த்தம். பொறாமை இருந்தா என்னெல்லாம் இருக்கும்? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மேல அன்பு கூர்ந்து தான் இந்த உபதேசத்தை கர்த்தர் சொல்றார். நீங்க இதை கவனிக்கணும். பொறாமை என்ன செய்யணும்? பிறர் உயர்வில் சந்தோஷப்படாது, இல்லையா? இன்னொருவர், அதாவது தனக்கு இல்லாத ஒரு திறமை இன்னொருவருக்கு இருந்தால் பொறுக்காதுங்க. அதாங்க பொறாமை. சகிக்கவே முடியாது, அது பொறாமை. தன்னோடு உள்ளவர்கள் தன்னை விட சாதனையாளர்களாய் மாறினால் அங்க வரும் பாருங்க ஒரு வேதனை, அதான் பொறாமை. எல்லாரும் தான் ஒரே பள்ளிக்கூடத்துல, ஒரே கிளாஸ்ல, ஒரே பாடத்தை படிக்கிறோம். இவா மட்டும் பிச்சுக்கிட்டு போறாளே, இவ்வளோ மார்க் வாங்குறாளே,
அப்படின்னா அதுல ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு வருத்தம். நம்ம யார் மேல பொறாமப்படுறோமோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹலோ, நமக்கு எதிரான ஒரு ஆள், நமக்கு பிடிக்காத ஒரு ஆள், அல்லது நான் பொறாமைப்படுகிற ஒரு ஆள், அவங்க கீழே விழுந்துட்டாங்க, கை உடைஞ்சிச்சு, அதில் தோத்து போயிட்டாங்க, அவங்ககிட்ட பணத்தை இவ்வளோ லட்சம் ஏமாத்திட்டு போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னா உள்ள என்ன சொல்லும்? வேணும், இதுக்கு நல்லா வேணும். அப்படியா? ஐயோ, உள்ளத்துல வேணும். ஐயோ, 5 லட்சத்தோட போச்சு, 10 லட்சத்தையும் எடுத்துட்டு போயிருந்தானா நல்லா இருந்திருக்குமே. விழுந்தானா? ஐயோ, விழுந்துட்டாங்களே. விழுந்தானே, கால் உடையாம போச்சே. அப்படி உள்ளத்துல நினைக்கிறது, கால் உடையாம போச்சே உள்ளத்துல. இதெல்லாம் பொறாமையினுடைய குணாதிசயங்கள். நான் உட்காந்து நேற்று கம்ப்ளீட்டா இந்த என்சைக்ளோபீடியாவை எடுத்து என்வியினுடைய மீனிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய ஸ்காலர்ஸ் நிறைய மீனிங் சொல்லி இருக்கிறாங்க. பொறாமை உள்ளவங்க எப்பவுமே நெகட்டிவ் பீப்புளா இருப்பாங்களாம். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நெகட்டிவா தான் அவங்க பேசுவாங்களாம். எதிர்மறையா எதிர் விதமான எதிரான சிந்தனை உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்களாம். எதுலையுமே அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கவே இருக்காதான். அது எதிர்மறையாக தான் சிந்திப்பாங்களாம். இன்னொன்று, இந்த பொறாமை உள்ளவங்க எப்பவுமே அன்ஹாப்பியா இருப்பாங்களாம். அவங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்காதான். எந்த ஒரு சந்தோஷமான காரியத்தை சொன்னா கூட அது ஒரு மாதிரி தான் அவங்க இருப்பாங்களாம். இன்னொன்று, யார் மேல பொறாமப்படுறாங்களோ அவங்க உயர்ந்தாலோ, அவங்க திறமையா எதுவும் செய்தாலோ, அல்லது அவங்கள பத்தி இன்னொருத்தட்ட போய் என்ன குறை பேச மனசு. இது என்ன தேட பொறாமை உள்ளவங்களுக்குள்ள சுபாவத்தை சொல்றேன். யார்கிட்ட போலாம்? இந்த மூஞ்ச பற்றி பேசுறதுக்கு யார்கிட்ட போலாம்? அவங்க தான் நல்லா கவனிப்பாங்க. போலான்னு பஸ் ஏறி அங்க போய் அவங்க வீட்டுக்கு போய், எக்கா வாங்க, அக்கா வாங்க, உக்காருங்க அக்கா. ஏன் பாஸ்டர் எக்கான்றீங்க, அண்ணன் சொல்ல வேண்டியதானே அப்படின்றீங்களா? எக்கா மாதிரி தான் ரொம்ப செய்யறாங்களாம் இதை. அக்கா, என்னக்கா? வாங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்து. இவ ஆரம்பிச்சா பாருங்க, இவ பொறாமப்படுற ஆளை பத்தி இவகிட்ட சொல்றது தானே அவ்வளவு தூரம் பஸ் ஏறி போயிருக்கா. அவ சொல்ல ஆரம்பிச்சோன்னு, அப்படியாக்கா, அப்படியா, அவ்வளவுதானா, இன்னும் இருக்கு, டீ குடிச்சிட்டு சொல்றேன், ஒன்னு கூட நான் அடுத்த டீ தரேன், நீ இதை குடிச்சிட்டு சொல்லு. ஆனா அப்போ எனக்கே தெரியாதுக்கா இவ்வளவு விஷயம் இப்படி கேட்கிறான்ல. இவளுக்கும் பொறாம இருக்கு, கேட்கிறா பாரு, அவளுக்கும் பொறாம இருக்குன்னு அர்த்தம். இந்த பொறாம உள்ளவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தரை விட மாட்டாங்க. பாஸ்டர் கூட மாட்டிக்கிடுவாரு. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி போனது சும்மாவா? ஒருத்தரை பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டா போதுமா? இன்னும் யாரெல்லாம் இழுக்கலாம் அப்படின்னு கடைசியா பாஸ்டர் வந்துட்டாரு. பாஸ்டரு இதெல்லாம் பொறாமையினுடைய குணங்களுங்க. இந்த குணத்துல ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு வேண்டாதுங்க. அதான் என்ன சொல்றேன்னா, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாத அப்படி சொல்லியிருக்கு. இங்க பாருங்க, 106ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல பார்த்தா, பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தாரை மூடி போட்டது. பொறாமை மோசையின் மேலையும் தேவ ஊழியர்கள் ஆரோன் மேலையும் இவங்க பொறாமைப்பட்டு பல கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொறாமைக்கு இருக்கிற ஒரு ஸ்பிரிட் என்னன்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரிட்டிசிசம். இந்த ஜெலஸ்ல இருந்து வர்றது. இந்த என்வி ஸ்பிரிட் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இந்த கிரிட்டிசிசம் ஸ்பிரிட் இருக்கும். குறை சொல்லும் அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். எப்பவும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பொறாமைக்குரிய குணாதிசயம். அதனால மோசே நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவ்வளோ இதுவாக இருந்தாரு, அவர் போய் இந்த மாதிரி
வேதனைப்பட்டாரு, வனாந்தரத்தில் இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு. அடா இப்படிலாம் வேதனைப்பட்ட ஆளு இன்னைக்கு நம்மளை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி வந்தாரு அப்படி சொல்லுவானா? அப்படி இல்லை சொல்லணும். அதை விட்டுட்டு இவனுங்க எல்லாம் கோரா கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு விரோதமா பேசின உடனே கர்த்தர் கேட்டா, டப்புன்னு பூமி பிளந்தது, எல்லாம் உள்ள போயிட்டான், மூடிடுச்சு. எல்லாரும் விலைக்கு போங்க, எல்லாரும் விலைக்கு போங்க, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இவன் செத்தானா அது நல்லா இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கணும், கர்த்தர் அப்படித்தான் சொல்றாரு, எல்லாம் விலைக்கு போங்க. டப்புன்னு பிளந்துச்சு, அவ்வளவு பேரும் உள்ள போனா எல்லாம் அப்படியே மூடிடுச்சு. ஏன்னா இந்த பொறாமை ரொம்ப பயங்கரமான ஒரு 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 டைனமிக், அதாவது இந்த நியூக்ளியர் பாம்புக்கு இருக்கிற சக்தியை விட பயங்கரமானதான் இந்த பொறாமை. இந்த பொறாமை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீதிமொழி 14:30 எல்லாம் எடுத்து பாருங்க. நீதிமொழி 14:30, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. பொறாமை எலும்புருக்கி. இந்த பொறாமை அதுல என்ன சொன்னா, ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழி 24:19, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. 27:4 பாருங்க, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? பயங்கரமான ஒரு வெப்பனுங்க இந்த பொறாமைன்றது. என் மேல ஒருத்தர் பொறாமைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறாமை பல தீங்க உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளது. ஆனால் அந்த பொறாமை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள உருக்கிருமா, அது அவங்கள ஒட்டிக்கிருமா, அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். பொறாமை ரொம்ப கெடுதி, அது கூடாது அப்படின்னு வேதத்துல தெளிவா சொல்லியிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மோசையை பற்றி பேசுறதுக்கு முந்தி என்ன செய்திருக்கணும்? மோசே அந்த இஸ்ரவேல் மக்கள் முன்னால அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முந்தி அவர் தன்னுடைய நிலைமையை ஆண்டவர் மாத்துறார் பாருங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ள உள்ள சுபாவங்களை மாத்துறதுக்கு என்னென்னமோ கிரியை செய்து ஆண்டவர் இந்த ஊழியத்துல கொண்டு வந்து ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு தேவன் பக்குவப்படுத்தி தேவன் ஊழியத்தில் பயன்படுத்தும் போது அப்படிப்பட்ட ஆட்களை குறை பேசுகிறத கேட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வருது. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படிதான். அது மாத்திரம் இல்ல, இங்க பாருங்க சில வசனங்கள் வாசித்தோம். நீதிமொழி 24:19, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்துல பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. 24:1 நீதிமொழி, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே இல்லையா? 23:17 பாருங்க, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படி சொல்லியிருக்கு. பாவிகள் மேல் பாருங்க, கெட்டவங்க மேல கூட நம்ம பொறாமப்படக்கூடாதான். என்ன, உனக்கு விரோதமாவே எல்லா வேலையும் செய்கிறவன், கெட்டவன், கெடுதி செய்கிறவன், அவன் பாரு வீடு மேலே மேலே கட்டிக்கிட்டே இருக்கிறான், நிறைய வசதிகள் அவனுக்கு. இதை பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா பொறாமையா பேசக்கூடாது. அவன் துன்மார்க்கன், அவன் பாவி தான், அவன் எப்படி சம்பாதிச்சான், என்ன சம்பாதிச்சான், அதை பற்றி அவனை பற்றி கூட, துன்மார்க்கனை பற்றி கூட நான் பொறாமப்படக்கூடாதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னொரு தேவனுடைய பிள்ளை மேலே எப்படி பொறாமை கொள்ளலாம்? ஆண்டவர் எப்படி சகிப்பார்? அது எவ்வளோ கொடியது. அதனால இந்த பொறாமைக்குரிய குணாதிசயங்களை நீங்க ஒழித்திடணும். ரொம்ப ஆசீர்வாதத்துக்கு தடையே என்னன்னா பொறாமை தான். சில குறிப்புகளை சொல்றேன் பாருங்க. யோசேப்பின் மேல அவன் சகோதரர் பொறாமை கொண்டார்கள் அப்படி சொல்லியிருக்கு. யோசேப்பின் மேல அவங்களுக்கு கடுமையான காட்டம். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இவங்களால செய்ய முடியல. 37:11 அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று இருக்கிறது. இந்த பொறாமை கொண்டதுனால அவங்க என்ன செய்தாங்க, எப்பவும் இவங்க இந்த யோசேப்பு இல்லாத கூட்டம் ஒன்னா கூடிருச்சுன்னா இவங்களுக்கு பாயிண்டே என்னன்னா,
யோசேப்பு தான். ஒருத்தன் சொல்லுவான், அவன் என்ன சொப்பனம் கண்டான்டா, என்ன சொப்பனம் கண்டான்டா அப்படின்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், கதிருடா நிமிந்து நினைச்சான்டா, அதெல்லாம் வந்து மட்டும் நிமிந்து நினைச்சான்டா, மிச்சதெல்லாம் வணங்கி நினைச்சான்டா. நம்மெல்லாம் நல்லா விளைஞ்சிருந்தோம், அதனால வணங்கி நின்னோம். ஏன் விளையாத சாவி, அதனால தான் நிமிந்து நின்னோம். பதறு வியாக்கியானெல்லாம் நான் சூப்பராக வருது பாருங்க. நிமிந்து நிற்கிறான், நம்ம வணங்கி நிற்கிறோமா, இவன் நிமிந்து நிற்கிறானா. சொப்பனம் கண்டான் பார், சொப்பனம். இப்படி தான் இவனுங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க. இவங்களுக்கு சப்ஜெக்டே என்னன்னா யார் தான் ஏங்க நீங்கள் 4 பேர் பொறாமல் உள்ளவங்க கூடினீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டே யார் தான்? நீங்கள் யார் பொறாமப்படுறீங்களோ அவங்க தானே சப்ஜெக்டு. நேற்று அதை தான் பேசினேன், இன்னைக்கு அதை தான் பேசுகிறேன், நாளைக்கும் அதை தான் பேச போகிறேன், நாளைக்கு அண்ணாலும் இதை தான் பேச போகிறேன். அவன் செத்துட்டான்னு பிறகு செத்த பிறகும் கூட அவனை பற்றி தான் பேச போகிறேன். அந்த 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 பொறாமைன்றது ரொம்ப யோசேப்பின் மேலே அவங்க பொறாமை கொண்டு பூரா சகோதரன் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பான். ஆடு என்னத்தை மேய்துன்னு கூட கவனிக்க மாட்டான் யோசேப்பு. ஏன்னா இந்த யாக்கோபு நம்ம அப்பன் தானா? யோசேப்பை மட்டும்தான் இந்த ஆள் பெத்தானா? நம்மளெல்லாம் பெக்கலையா? எங்க பாஸ்டர் பைபிள் எழுதியிருக்குன்னு கேட்டக்கூடாது. என்ன அவங்க நடந்து கொண்ட நடத்தையை வச்சு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? யோசேப்பு தான் அவன் பிள்ளையா? நாமெல்லாம் அவன் பிள்ளை இல்லையா? நம்மளெல்லாம் ஆடு மேய்க்க காட்டுக்கு அனுப்பிட்டா இருந்தாலும் அவனை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டாரு. யோசேப்பு நம்ம தம்பிடா, அவன் நல்லா இருக்கட்டேன்டா, அவன் நம்ம எல்லாரோட சிவப்பாக இருப்பான்டா, ஆடு மேய்க்க வந்தால் கருத்து போயிடுவான்டா, அவன் அங்கே இருக்க எவனா பேச மாட்டான், நல்லா பேசுவானா? ஏன்னா இவனுக்குள்ள தான் பொறாம ஆவி இருக்க. நல்லாவே பேச மாட்டான், இப்படிதான் பேசுவான். அப்படி பேசிக்கிட்டு இவனுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது வர்றான். டேய் வரான்டோ, சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு பார்த்த உடனே இவன் என்ன சொல்லுவான், ஒருத்தன் சொல்றான், டேய் இவனை ஒரே அடி அடிச்சு இவனை கொன்னுபுட்டு இவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சி ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை தோச்சி அப்பாவுக்கு அனுப்பிடுவோம். அந்த ஆள் இவனை ரொம்ப நேசிக்கிறாரு, இதை பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கட்டான் அந்த ஆள். ஆனால் நம்ம என்ன செய்வோம், அந்த அடித்த ஆட்டை சமைச்சு நல்லா தின்னு இவனை இங்கே குழியில் புதைப்போம். ரூபன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ரூபன் நல்லவன் சொன்னால் இவனுங்களாம் சேர்ந்து அவனை அடிச்சு போடுவானுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம் தாங்க, ஒரு சபைக்குள்ளே நடக்கிற சம்பவம் தான், ஒரு ஊழியக்கார குழுவில் நடக்கிற சம்பவம் தான், ஒரு 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 ஆஃபீஸில் நடக்கிற சம்பவம் தான், நல்லா ஒரு குரூப்பில் நடக்கிற சம்பவம் தான். ஒருத்தர் தெரியாதவங்களை பற்றியா பொறாம வருது, தெரிஞ்சவங்களை பற்றி தான் பொறாம வருது. 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் தோத்தா 4 பேரும் தோக்கணும். ஒருவர் மட்டும் என்ன ஜெயிக்கிறது? இந்த கதையை வச்சுக்கிடாத. நீ எப்படி ஜெயிச்சேன்னு எங்களுக்கு தெரியாதா? அவ உண்மையாக தான் ஜெயிச்சிருப்பா. இந்த பொறாம உள்ளவங்கெல்லாம் அப்படி இங்கீதம் போட்டு பேசுவாங்க. அப்படிதான் இவனுங்க பேசியிருந்தானு, நான் கொன்னுருவோம் அப்படின்னு. அவன் ரொம்ப இன்னோசெண்டா, அண்ணன் ரூபன் அண்ணன் எப்படி இருக்கீங்க, அண்ணன் லேவி அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, சிமியோன் அண்ணனுங்க, தான் அண்ணன், ஆசையா இருக்குது உன்னை பார்க்க, இல்லை நல்லா இருக்கலாம், இந்த பலகாரம் கொண்டு வந்துருக்கிறேன், அதிர்ஷ்டம் சாப்பிடு, முந்திரி கொத்து சாப்பிடு. அதெல்லாம் எங்க பாஸ்டர் இருக்குது? அந்த நம்ம ஊர் பலகாரத்தை நான் சொல்றேன். இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாங்களா? அவன் இவன் ஒரு களங்கம் இல்லாம பேசுறான். இவனுங்க கத்திய தீட்டி ஒளிச்சு வச்சிருக்கிறானுங்க. பிடிச்சி அவனை இவனுக்கு கொல்ல போறான்னு தெரிஞ்சு ரூபன் வந்து, எப்பா அவனை அடிக்காதீங்க, தூக்கி குழியில போட்டுருங்க அப்படின்னு, ஏறி வர முடியாத குழியில போட்டுருங்க அப்படின்னா. சரி நீ சொல்றது நல்லதுதான் இருக்கு, எதுக்கு கொன்னு ஒருத்தனை பாவம் பழிக்கணும், போன சனின்னு கடை. அந்த நேரம் பார்த்து ஒட்டகத்தில் வரான், இஸ்மவேலர் வராங்க. வந்த உடனே இருக்கிறான், எப்பா ஏன்ட்ட ஒரு ஆள் இருக்கிறான், நல்ல அழகாக இருப்பான், நல்லா இருப்பான், அந்த என்ன ரேட்டு பேசுகிறானுங்க. ரேட் பேசி அவன் ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பிட்டான். ஒழிஞ்சான்ப்பா சொப்பனக்காரன் ஒழிஞ்சான் அப்படின்னு. அதுக்கப்புறமும் அவனுங்க சாக்கு மூட்டையில் தான் கொடுத்த பணம் அதுக்குள்ளே வந்த உடனே ஒருத்தன் சொல்கிறான், டேய் நம்ம தம்பி நான் யோசேப்புக்கு விரோதமாக செய்தமே அந்த பாவம் பழிதாண்டா இப்படி வந்திருக்குது அப்படிங்கிறான். அவனுக்கு அது அந்த அந்த யோசேப்பு பேச்சு அவன் செத்த பிறகு கூட இவனுங்களை விட்டு போவாது. அதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பான். அதனால தான் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, கடைசியா
கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலையிலும் இவங்க பொறாமப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எப்படி நடத்தினார்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவர் உங்க மேல பொறாமப்படட்டும், ஆனா நீங்க மட்டும் யார் மேலையும் பொறாமப்படாதீங்க. யார் மேலையும் பொறாமப்படாது. உங்க மேல 100 பேர் பொறாமப்படட்டும், பொறாமப்பட்டு பலதை பேசட்டும், ஆனா நீங்க மட்டும் ஒருத்தர் மேல கூட பொறாமப்படாதீங்க. ஒரு பொல்லாத மனுஷன் மேல கூட பொறாமப்படாது, பொறாமப்பட்டு பேசாது. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். பொறாமை இருக்கிற இடத்துல இயேசுநாதர் இருக்க மாட்டார். அவர் ரொம்ப விலகி போயிடுவார். பொறாமை உள்ள ஆளோட அன்பும் இருக்காது, இயேசுவும் இருக்க மாட்டார். அவங்கள விட்டு விலகி போயிடுவார். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிட்டிசிசம், இந்த கிரிட்டிசிசம் ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு பொறாமை தான் மெயின். அதனுடைய பிரான்ச்சஸ் தான் கிரிட்டிசிசம் பண்ணுறது, அதாவது மற்றவங்க அவங்களுக்கு கேடு வரணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் இப்படிப்பட்டவங்க என்ன ஆவாங்கன்னா எலும்புருக்கியாம். அது அவங்கள வியாதியில் வைக்கும், அவங்களுக்கு பலவிதமான துன்பத்தை கொடுக்கும். அவங்க செய்கிற காரியங்களில் அவங்களுக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. இவங்க யாரை பொறாமப்பட்டு பேசினாங்களோ அவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாரை குறை பேசுகிற ஆவி, பொறாம ஆவி யாருக்குள்ளே இருக்கோ அவங்க கீழே போய்கிட்டே இருப்பாங்க. டிக்ரீசிங் ஆகிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது புத்தி வருமா? வராது. இந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்களாய் விசுவாசிகள் நாம் இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்காதீங்க, உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். நீங்க இந்த ஆளுக்குள்ள பொறாமைன்ற ஒரு பிசாசனுடைய அந்த கேரக்டர் இருக்கு, இந்த ஆளுக்கு இருக்கு, இந்த மனுஷிக்கு இருக்கு, இந்த சிஸ்டருக்கு இருக்கு, இந்த பிரதருக்கு இருக்குன்னு நீங்க கன்ஃபார்மா நினைச்சு அடுத்த தடவை அவர் வராருன்னு தெரிஞ்சா முன்னால வாசல்ல உள்ள தாப்பால் போட்டுட்டு பின்னால வாசலை திறந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருங்க. அதாவது அவர்களோட இராத அப்படி சொல்லி இருக்கு பைபிள்ல. அப்படிப்பட்ட ஆட்களோட இராத, பொறாமை உள்ளவனோட இராத அப்படின்னு சொல்லி இருக்கு. என்னவும் பேசிட்டு போட்டோம். அந்த நம்மில யாரும் இந்த பொறாமை சுபாவம், யாரை பத்தி நல்லா சொல்லுங்க, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல காரியங்களை நிச்சயமா செய்வார். உங்க வாழ்க்கையில மேன்மை நிச்சயமா வரும். யோசேப்பு எங்க இருக்கிறான் பாருங்க. யோசேப்பு எங்க இருக்கிறான்? பெரிய ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவங்ககிட்ட தான் எல்லாரும் போய் தண்டனிட்டு பணிந்து நிற்கிறாங்க. இவனுங்க எங்க இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க எங்க இருக்கானுங்க பாருங்க. பாக்குறீங்களா? எங்க இருக்கானுங்க இவனுங்க? குப்பரை கிடக்குறானுங்க. எத்தனை பேர்? அத்தனை பேரும் ரூபன்ல இருந்து லைனா கிடக்குறான், குப்பரை கிடக்குறான். யோசேப்பு எலும்புகான சொன்னா கிடக்கட்டும்னு விட்டுட்டான். கொஞ்ச நேரம் கடவுளா, இது தேவையா? இது தேவையா? இது யோசிச்சு பாருங்க. அடிச்சிங்களே இந்த யோசேப்பு எங்க எங்க போய் விழுந்து கிடக்குறீங்க? எங்க யாரை தேடி போய் எங்க போய் விழுந்து கிடக்குறோம்? யோசேப்பு என்ன சுபாவத்தோடு பார்க்குறான்? ஆட்களை கூப்பிடுறான். வந்திருக்காங்களே, அவங்க பணத்தை அவங்க மூட்டையிலே வச்சிரு, அவங்களுக்கு நிறைய நல்ல இருக்கிறதுலே நல்ல கோதுமை அள்ளி அவங்களுக்கு கட்டி விடு. பொறாம உள்ளவனா, இவனும் பொறாம உள்ளவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? பாவிங்களா வந்தீங்களாடா, அவ்வளோ பேரையும் பிடிச்சி கையும் காலையும் கட்டி அவனு ஜெயிலில் போடுறான். சோறு போடாத ஒரு வாரம் இவனுங்க பட்னி கடந்து சாப்பிட்டோம். என்னடி அடித்தானுங்க இவனுங்க? இந்த சிமியோன் லேவிக்கெல்லாம் ஸ்பெஷல் ஜெயில் போடு அவனுக்கு. இந்த 2 பயில தான் என்னை பயங்கரமாக அடித்தானுங்க, இவனுக்கு 2 பேரும் ஸ்பெஷல் ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லி போட்டு அவனை பண்ணியிருப்பான். இல்லை, அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு நன்மை செய்யணும்னு தோணுது, இன்னும் நல்ல தானியம் கொடுக்கணும்னு தோணுது. பொறாமை இல்லாத சுபாவம் இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் ரொம்ப உயர்த்துவாருங்க, ரொம்ப ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், பெரிய வெல் எஜுகேட்டட், அதாவது உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் எஜுகேஷன் இருக்கலாம், அல்லது ஒரு தாழ்ந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். இந்த பொறாமை மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை நிச்சயமா வைத்திருவார். இயேசுநாதருடைய சுபாவம் என்ன? பிற நலம் கருதுவது தான் கிறிஸ்தவம். பிற நலம் கருதுவது தான் கிறிஸ்தவம்.
தன்னலம் கருதுவது அல்ல. சுயநலவாதிகளுக்கு தான் பொறாமை வரும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் கவனமா இருக்க வேணும். ஆபேலும் காணிக்கை செலுத்த போனாங்க. காணிக்கை செலுத்தினாங்க. ஆண்டவர் பார்த்தாரு. ஆபேல் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயினையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளல. இவன் அங்கீகரிக்கப்பட்டான். உடனடியாக பிசாசு இந்த காயினுக்கு கொடுத்த சுபாவம் என்ன? அவன் மேல் பொறாமை கொண்டான். காய்மகாரமாய் பார்த்தான். அந்த குறிப்பு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க. அவன் தன் தம்பி மேல் எரிச்சல் அடைந்தான். என்ன பேசியிருப்பான்? தம்பி உன் காணிக்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. பாப்பா, எனக்கு பிறகு நீ பிறந்தாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கிட்டாரு. நல்லாரு. உள்ளத்தில் என்னன்னா, இந்த பையன் எப்போ தனியாக மாட்டுவான், கழுத்தை உரேசி வச்சு வீரணும். தம்பி நல்லாரு, நான் உன்னை பார்க்க வரணும் தம்பி சொல்லுவோம். யாராவது பேசினா, நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னுவாங்க. என்ன பேசிக்கிட்டு அது வேற விஷயம். உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னுவாங்க. பயங்கரமான ஆட்களுங்க. கவனமா இருங்க. இவன் என்ன பண்ணான் பாருங்க, எரிச்சல் அடைந்தான். அவன் முகநாடி வேறுபட்டது. ஆபேலை பகைத்தான். அப்புறம் வயல்வெளியில போய் அவனை என்ன செய்தான்? அவன் கொன்று போட்டான். பொறாமை ஒருவருக்குள் இருந்தால், அதை வளர்த்தால், அதை நீங்கள் பாராட்டினால், அதை வளர்த்தால், அது ஒருவரை கொன்றுவிடும், அழித்துவிடும். அழிக்கும் சக்தி பொறாமைக்கு உண்டு. பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படி சொல்லியிருக்கு. அந்த பொறாமையை ஒருவரை பற்றி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமையை நீங்க வளர்க்க கூடாது. ஆண்டவர், நான் இந்த பிரசங்க வசனத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே, என்ன ஆண்டவரே, போன வாரம் கூட நான் இல்லை, இந்த வாரம் தான் பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறேன், ஆட்களுக்கு நல்ல ஆசீர்வாதமா ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு கொடுப்பியரா? போட்டுக்கிட்டு பொறாமைன்னா இந்த ஆமையை எடுத்துட்டு போனா இந்த ஆட்கள் என்ன அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, ஏய், நான் கொடுக்குற வசனத்தை பேசு. ஏன்? என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் இதை நான் சொல்றேன். நீ பேசு, நான் கொடுக்குற வசனத்தை அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் தைரியமா எடுத்துட்டு வந்தேன். இப்பதான் தெரியுது இது எவ்வளவு வேலை செய்யுதுன்னு தெரியுது. முதல் சர்வீஸில் பேசிட்டப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஓஹோ, இது எல்லாருக்குள்ளேயும் செய்யிருக்கு. பெரம்பூர்லேயும் தான் பேசினேன், அங்கேயும் ஆழமாக கிரிச்சு தான் மூஞ்சிகளை பார்க்குறேனே. நான் என்ன கண்ணை மூடியா பிரசங்கம் பண்ணுறேன்? கண்ணை திறந்து உன் முகங்களை பார்த்துக்கிட்டு தானே எங்கெல்லாம் உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியும்ல. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இது எதுக்குன்னு சொன்னால், உங்களை அழிக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ளே கெடுதி செய்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் வெளியே எடுத்து தேவன் உங்களை உயர்த்தும் இடத்தில், மேன்மைப்படுத்தும் இடத்தில் உங்களை வைக்க தேவன் விரும்பி, அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, நிச்சயமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காயினுடைய பொறாமை கொலை செய்வதில் போய் முடிந்தது. இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து நீ வாசித்தீங்கன்னா, ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யமும் கணமும் ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் மிருக ஜீவன்லாம் பெருகிட்டு, இதை கண்டு பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 26, 12, 13, 14, 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். 15ஆம் வசனத்தில் ஆபிரகாம் காலத்தில் தோண்டின துறவை அவன் தோண்டினான். அந்த துறவை தோண்டி அவன் தண்ணீர் கண்டான். இந்த ஈசாக்கு என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் அவனுக்கு சக்சஸ் ஆகுது. தண்ணி கண்டான் உடனே இந்த பொறாமை உள்ள ஜனங்கள் வந்து, பெலிஸ்தியர் வந்து, பொறாமைப்படுகிறவர்கள் வந்து மண்ணு அள்ளி போட்டு அந்த துறவை மூடி விட்டார்கள். அபிமெலேக்கு வந்து அங்க சொல்லுகிறான் ஈசாக்கு இடத்துல, நீ எங்க கூட இருக்காத, நீ மேன்மை அடைகிறதும் நீ செல்வமா இருக்கிறதையும் பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருக்குது, நீ எங்க கூட இருக்காத, எங்கேயாவது போயிரு அப்படிங்கிறான்.
எவ்வளோ பயங்கரம் பாருங்க அன்பானவர்களே. இந்த மண் அள்ளி போடுறானுங்க பொறாமையில். அவனை செய்கிறானா அது செய்கிறதுல மண்ணை அள்ளி போடுறான் பாருங்க. பொறாமை உள்ளவங்க மண் அள்ளி போடலை, வார்த்தை அள்ளி போடுறீங்க. ரொம்ப பயங்கரமானது, ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அதற்கு மகிமுண்டாவதா? தாவீது உயிரை பணயம் வச்சு கோலியாத்தை கொண்டாங்க. இவன் அண்ணன் அபினதாப், எலியாப், சம்மா இவனுங்க கூட அந்த கோலியாத்தை ஏற்று நிற்க முடியல. ஏன் இவன் ராஜா தானே சவுலு, இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். இவன் அந்த கோலியாத்தை பார்த்து தானே பயந்து அவன் வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். இவன் கூட போய் நிற்க முடியல. இந்த தாவீது உயிரை தனி ஒரு மனுஷனா, கையில் ஒரு ஆயுதம் இல்லாமல் உயிரை பணயம் வச்சு போய் வேலை செய்தான். ஒரு அப்ரிசியேஷன் வேண்டாமா? எனக்கு ஞாபகம் வருதுங்க, இந்த சபையை உண்டாக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, சொர்ணராஜி நீ இங்கெல்லாம் சபை ஆரம்பிக்காத அப்படி. நாங்கள் ஒருத்தர் கூட இல்லைங்க. நம்மாழ்வார்பேட்டையில் சபையை ஆரம்பித்தேன். அங்கேருந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து நான் இந்த பக்கம் வந்தேன். இந்த திருமலை நகர் நார்த்தில் ஒரு குடிசையில் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 7-8 பேர் வருவாங்க. அப்போ என்னை பார்த்தவங்கெல்லாம் சொர்ணராஜி அவன் வளரல, அதனால அவங்களுக்குலாம் சந்தோஷம் அப்படி இருந்தாங்க. ஒரு குடிசையில் நடத்திக்கிட்டு இருந்தேன். மழை ஒன்று ஜோன்னு கொட்டிச்சுன்னா உடனே இங்கேருந்து ஒரு ஃபோன் வரும், உங்கள் புல்பீட்லாம் தண்ணியில் மிதக்குது அப்படின்னு. நான் உடனே அங்கேருந்து அந்த பெரம்பூர் பிரிட்ஜு கீழே இவ்வளோ தண்ணி போவோம், அதில் நடந்து வந்து இங்கே புல்பீட்டு போட்டாக மிதக்கும். அதுக்கப்புறம் ஒன்றொன்னையும் தூக்கி அது மேலே வச்சு அப்படியே தள்ளிட்டு போய் அப்புறம் ஒரு வீட்டில் எட்வின் பிரதர் இருந்தார், அவர் வீட்டில் கொண்டு போய் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். மழை இருக்கும், சுற்றி ஓலையாக இருக்கும், தரை மண்ணில் தான் உட்காந்துருக்கணும். அப்போல்லாம் நான் யாருக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனால் நான் 8 நாள் பைபிள் ஸ்டடிலாம், சண்டே டு சண்டே பைபிள் ஸ்டடிலாம் நடத்துவேன். வேர்ட் ஆஃப் காட் என்கிட்ட இருந்துச்சு, கர்த்தருடைய வசனத்தை முழங்காலில் நின்று தியானித்தேன், சத்தியம் என்கிட்ட இருந்துச்சு. மற்றபடி யாரும் இல்லை. ஸ்தாபனமெல்லாம் பெருசாக ஒன்றும் எந்த உதவியுமே செய்யலை. நான் தான் ஸ்தாபனத்துக்கு 30 வருஷமாக உதவி செய்திருக்கிறேன். எனக்கு எந்த உதவியும் இல்லை. கர்த்தர் அப்படி கஷ்டப்பட்ட நாட்களில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சபை இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா, பாஸ்டர் இந்த பயனியர் பண்ண பாஸ்டர் எப்படி சிரமப்பட்டிருப்பார் ஆரம்பத்தில், அதை கவனிக்கணும். ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஒரே ஒரு ரூம் தாங்க, ஒரே ஒரு ரூம் தான், 3 பிள்ளைங்க. ஜக்கி ரொம்ப குழந்தை, 3 பிள்ளைங்க, ஒரே ஒரு ரூம் தான், அதில் தான் எல்லாம். யாரு என்ன காணிக்க வரும்? 7 பேர் 8 பேர் வர சபையில் என்ன காணிக்க வரும்? யார் உதவி செய்தாங்க? சாபனத்திலேருந்து இந்த 1000 ரூபா வச்சுக்கன்னு கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன செய்யறது? என்ன பிரசங்கம் பண்ண யாராவது கூடுவாங்க, அப்போ என்ன 50 ரூபா 100 ரூபா காணிக்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு என்ன செய்ய? பிள்ளைகளுக்கு படிக்க ஃபீஸ் கட்ட முடியாது. போய் நான் கம்பேஷன் ஆஃப் இந்தியாவில் போய் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன் நான், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி. எந்த சாபனம் நீங்கள் அப்படின்னா, அசம்பிளி சாப்பாடுனா. ஐயோ, அசம்பிளி சாப்பாடு பணக்கார சாபனம், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சாபனம் தான் பணக்கார சாபனம், நமக்கு ஒன்றும் கிடையாது. இப்படி கஷ்டப்பட்ட நிலைகளில் அப்போ பார்த்தவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு அதை பார்க்குறான், பொறாமையாக இருக்குது. இன்னைக்கு பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு அப்படி பார்க்குறான். அன்னைக்கு இவன் கோலியாத்தை கொல்றதுக்கு உயிரை பணையம் வச்சானே, யார் பார்த்தாங்க? ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டம். இவ்வளோ ஒரு சர்ச்சு இந்த நிலைமை கொண்டு வந்தது ரொம்ப. அதுக்காக நானும் என் மனைவியும் எவ்வளோ நாள் பட்டினி கிடந்திருப்போம், எவ்வளோ நாள் உபவாசம் ஜெபம் இருந்திருப்போம், எவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில். ரொம்ப பயங்கரமான கஷ்டம். இந்த இடத்த வாங்கும்போது நாங்கள் பட்ட சிரமம் கொஞ்சம் கிடையாது. இந்த இடத்த வாங்குறதுக்கு தேவதாஸ் காந்தி என் கூட இருந்தார். அவ்வளவு சிரமப்பட்டோம் இந்த இடத்த வாங்குறதுக்கு. வேதமுத்து பிரதருக்கு எல்லாம் தெரியும், அந்த நாட்களில் அவங்க என் கூட இருந்தவங்க. அப்படி பல குடும்பங்கள் இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யார் நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்கள் கஷ்டம் எங்களுக்குள்ள அனுபவிச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். எல்லாத்தையும் நல்ல முகமலர்ச்சியாக இருப்போம், நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவோம். எங்களை பார்த்தா யாரும் உதவி செய்யணுன்ற எண்ணம் வராதபடி நாங்கள் இருந்தோம். எங்கள் பிரச்சனைகள் அப்படி இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம். இந்த இடத்த வாங்கி 2,32,000 ரூபாய்க்கு இந்த இடத்த வாங்கினேன். இந்த 2,32,000 ரூபா கொடுக்கல யாரும். எப்படி பணம் எப்படி சேர்த்தோம், எப்படி இந்த இடத்த வாங்கினோம்? ரொம்ப சிரமமானது, ரொம்ப சிரமம். ஆண்டவர் கிருபையா கூட இருந்தார். நான் சோர்ந்து போகலை. சாப்பிடாம பிரசங்கம் பண்ணுவேன், ஆனால் சோர்ந்து போக மாட்டேன். சத்திய வசனத்தை நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். வசனத்தை முழங்கால் நின்று தியானம் பண்ணுவேன். ஆண்டவர் கிருபை செய்தார். எந்த சபையும் நான் குறை சொல்லலை, எந்த சபை மக்களையும் போய் எங்கள் சபைக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலை, எந்த பாஸ்டருக்கும் நான் இடைஞ்சலாக இருக்கலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகளில் நாங்கள் வந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாஸ்டரை பற்றி குறை சொல்கிறதுன்னா அது எப்படிங்க முடியும்? பாஸ்டரை பற்றி என்ன, ஊழியங்களை பற்றி குறை சொல்கிறதுன்னா அது எப்படி குறை சொல்ல முடியும்? எப்படி இந்த அளவில் வந்தோம்? என்ன நிலையில் இருந்தோம்? தாவீது உயிரை வச்சு இந்த சவுல் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நான் கூட போகலையப்பா, நான் கூட இந்த கஷ்டத்துக்கு பயந்து நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேனே. நான் உன்னை கூட சொன்னேனே, வேண்டாம்ப்பா அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன்னு நான் சொன்னேனே. நீ உயிரை பணைய வச்சு போனியப்பா. அவன் எழுந்தாலே எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நீ எதிர்த்து போய் நின்று அவனை வெளுத்துனியே. நீ உண்மையாவே சாம்பியன் நீதான்ப்பா, நான் இல்லப்பா அப்படின்னு இவன் சரண்டர் ஆயிருக்க வேண்டியவன். ஸ்திரீகள் பாடும்போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்ன உடனே அவனுக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 தான் கொடுத்தாங்க. பொறாம வந்துருச்சு. அன்னைக்கு எடுத்தாங்க ஈட்டினா என்னங்க? உங்க கையில எல்லாம் ஈட்டி இருக்கா? இருக்கு. நாவுதான் ஈட்டி, நாவுதான் வில்லு, நாவுதான் ஈட்டி. அன்னைக்கு அவன் ஈட்டி எடுத்தான், செவரோட சேர்த்து குத்துறதுக்கு முயற்சி செய்தான். தப்பி போறான், திரும்பவும் எஞ்சிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை வாயை திறந்து ஈட்டி பாயிற மாதிரி வார்த்தையை பேசுறவங்க ஒரு தடவையோட நிறுத்துறானா அவன் பொறாம உள்ளவன். அந்த ஈட்டியை கீழே வைக்கவே மாட்டாங்க, சேர்த்தா தான் ஈட்டியை வைப்பான். சாவுல் கில்பவா மலையில உயிர் போன பிறகுதான் இந்த தாவீதுக்கு ஈட்டி எய்கிறவன் நின்னாங்க. பொறாமை என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? ரொம்ப கொடுமையானது. ஒருவர் பற்றியும் நீங்க ஈட்டி எய்யாதீங்க. ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் பற்றியும் பேசாதீங்க, கெடுத்து பேசாதீங்க. பொறாமையினால தான் பேசுறீங்க. அப்படி பொறாமை இல்லாதவங்க ஒருத்தரை பற்றி கெடுத்து பேச மாட்டாங்க, நிச்சயமா பேச மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒருத்தர் மேல வருத்தம்னா, எனக்கு அன்பு இருந்தா நினைச்சுவேன், ஐயா உங்க மேல இந்த வருத்தம் எனக்கு இருக்கு, ஏன் இப்படி செய்றீங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி அதை சரி பண்ணி விட்டுடணும். அதை விட்டுட்டு எனக்கு மாட்டினான்ப்பா, இந்த ஆளு எப்போதான் குற்றம் செய்வான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம், மாட்டினான் பத்தியா, இந்த ஆள் பெரிய இதான் அது அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட பேசுறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? நான் சொல்லுதே நல்லா கவனிங்க. ஒரு நாளும் பொறாமைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு பலர் பேசுவாங்க, பாஸ்டர் சொர்ணராஜை பற்றி பலவர் பேசுவான். அவன் போகிறத பற்றி, அவன் காரை பற்றி, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பற்றி, அவனுடைய இதை பற்றி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு தாவீது இன்னைக்கு மேன்மை அடைஞ்சிருக்கிறான், இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கிறான், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான். இன்றைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பலர் எழும்புகிறார்கள். ஆனால் அன்றைக்கு தாவீது உயிரை பணைய வச்சான். அதெல்லாம் நினைக்கணும். மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் அப்ரிசியேஷன் இருக்கணும் நம்மகிட்ட. அன்பு இருந்தால் தான் அது இருக்கும். நீங்கள் பாராட்டி அவர்களை பேசணும். உங்களை ரட்சிப்புகளை நடத்தினவங்களை நீங்கள் உயர்த்தி பேசணும். இந்த சர்ச்சுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். உங்கள் கூட இருக்கிற விசுவாசியை நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த சர்ச்சில் ஆராதிக்க வர்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களெல்லாம் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. குறை சொல்கிறவங்க சிலர் இருப்பாங்க, அவங்க குறை சொல்கிறாங்க, இவங்க குறை அவங்க குறை, சர்ச்சில் இருக்கிற ஆட்களை குறை சொல்கிறது. ஒரு நாளும் இந்த உனக்குள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. இதெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாரு பேதுரு, என்ன சொல்றாரு வாசிங்க எல்லாரும். ஒரு வசனம் எடுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 2:2. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 2:2. எல்லாரும் வாசிங்க. சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகத்தையும்,
பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விடுங்கள், ஒழித்து விடுங்கள். இன்னைக்கு இந்த 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 பொறாமைக்கு இருக்கிற குணாதிசயங்கள் உங்களில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒழிச்சிடுங்க. இந்த பொறாமை நம்மளை வாழ விடாது. இந்த பொறாமை என்ன உயர விடாது. என்கிட்ட பொறாமை இருந்தா என்ன, அது கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். எனக்கு கீழே பயங்கர கோபம் வரும். நான் யார் மேல பொறாமப்படுறேனோ அவங்க மேல கடுமையான கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் வர்ற ஒரு நிலை எனக்கு இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பொறாமையெல்லாம் எனக்கு வேணாம். ஆண்டவரே, தாவீது எவ்வளோ நன்மை செய்தாரு அப்படி சொல்லக்கூடிய நல்ல நிலையில் அந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னா, தாவீதை அவன் உயிரை பணையம் வச்சு காரியங்களை செய்த பார்த்ததுனால தாவீதை புகழ்ந்தாங்க. ஆனா சவுலை புகழாம இல்லை. சவுலுக்கு 1000 கொடுத்தாங்க. அந்த 1000 கூட கொடுத்துருக்க கூடாது அவனுக்கு. அவன் அன்ஃபிட். அது கூட அவனுக்கு கொடுத்துருக்க கூடாது. ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஒருவரை சிலர் ஒரு அளவில் வச்சிருக்கலாம், இன்னொருவரை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கலாம். ஒருவர் மேலே இருக்கலாம், ஒருவர் அடுத்த படியில் இருக்கலாம், ஒருத்தர் அடுத்த படியில் இருக்கலாம். அவர்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நீங்க சந்தோஷமா இருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்கும் போது உன் குடும்பத்து மக்கள் மேல, கூட பிறந்தவங்க மேல எப்படி பொறாமை உனக்கு வரும்? உங்களோட இருக்கிற சக விசுவாசி மேல பொறாமை எப்படி வரும்? எப்படி உன்னுடைய ஊழியக்காரர்கள் மேல உனக்கு பொறாமை வரும்? நல்ல கவனிங்க. இந்த பொறாமை யார்கிட்ட இருக்குதோ அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாதான். பைபிள் அப்படி அவங்க கூட நீ கூட இருக்காத அப்படி சொல்லியிருக்கு. நீங்க இன்னைக்கு இந்த சுபாவங்கள்ல நீங்க மாற்றம் அடைங்க. ஏன் கர்த்தர் இதை பேச சொன்னாரு? ஆண்டவர் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளது, அதனால பேச சொல்லி இருக்கிறாரு. நீங்க யாரையாவது அபாண்டமா குறை சொல்லி மனவேதனைக்குள்ளாக்கி பிரிவினைகளும் சஞ்சலங்களும் இருந்து இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? அவங்கள நீங்க அதை விட்டுட்டு அவங்களோட அன்புல, வசனம் என்ன சொல்லுது? பொறாமையை படாம அதை தள்ளிட்டு நீ உன்னை அதில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாய். உன்னில் அன்பு கூறுவது போல புருஷன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, மருமக்கமார் மேல, பேர பிள்ளைகள் மேல, சக விசுவாசிகள் மேல, ஊழியக்காரர் மேல உன்னில் அன்பு கூறுவது போல அன்பு கூறு. அப்பந்தான் உனக்குள்ள பொறாமை இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குற்றம் கூறி நாம் யார் மேலையும் நாம் செயல்படவே முடியாது. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோசித்து பாருங்க, உனக்குள்ள பொறாமை இருக்குதா? யாராவது உனக்கு வேண்டாதவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா உனக்கு சந்தோஷம் வருதா? உள்ளத்துல உனக்கு சந்தோஷம் வருதா? வெளியே வேற மாதிரி இருக்கிற, ஆனா உள்ளத்துல உன் எதிராளிக்கு ஒரு துன்பம் வந்ததுனால உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அது பொறாமையின்றே குணாதிசயம். பொறாமையின்றே குணாதிசயம். நீ யார் மேல பொறாமப்படுறியோ அவங்கள பற்றி குறை சொல்ற, அது பொறாமை. அதை விட்டுடணும். இன்னொருத்தர் வாய்ந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா உனக்குள்ள சந்தோஷம் வர மாட்டேங்குது, பொறாமை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்க சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். இந்த மோசே மேல இவங்க பொறாமப்பட்டாங்களே, இந்த மோசே எப்படிப்பட்டவன்? அரண்மனையில் வாழ்ந்தவன். அரண்மனையில் வாழ்ந்தவன். அவன் எவ்வளோ வில்வித்தைகள், எவ்வளோ காரியங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கும். ஒரு அடியில் ஒரு எகிப்தியனை கொண்டு போடுகிற திறமை உள்ளவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை எங்க அனுப்புனாரு? கர்த்தர் எங்க அனுப்புனாரு? அங்க வனாந்தரத்துல மாமனார் ஆடு மேய்க்க அனுப்புனாரு. அவன் என்ன செய்தான்? என்ன செய்ய? சபையில சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன செய்றீங்க? நான் எவ்வளவு படிச்சவன், எவ்வளவு உயர்ந்தவன், எனக்கு போய் இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, ஓ நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இல்லை. இந்த சேரை தொடன்னு சொன்னா கூட சந்தோஷமா தொடைக்கணும். பெரிய அரண்மனையில் வாழ்ந்தவன் இப்பொழுது மாமனார் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அரண்மனையில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அக்கினியா தரிசனமாகிறார். எப்போ உனக்குள்ள தாழ்மை வருதோ, கர்த்தருக்காக எந்த ஒரு வேலையும் செய்ய ஆயத்தம்னு ஒப்பு கொடுக்குறியோ, ஒரு பொறுப்பு கொடுத்தா ஆண்டவர் அதுல தான் உன்னோட பேசுவார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரே, பொறாமை எனக்கு வேணாம்.
ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன் பாஸ்டர், இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்படியே உட்கார்ந்தவண்ணா நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்களே வேண்டாம், எல்லாம் ரூட் அவுட் ஆகணும் ஆண்டவரே, எல்லாம் வேரோட பிடிக்கிறோம் ஆண்டவரே, இன்னைக்கு இதை ஒழிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொறாமை, இந்த ஆண்டவரே பொறாமையின் குணாதிசயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வேரோட பிடுங்கி அக்கினியில போடுறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, காயினுக்கு பொறாமை கொலையில போய் முடிந்தது. ஆண்டவரே, யோசேப்பின் மேலே பொறாமை அவனையும் கொல்றதுக்கு முயற்சி செய்து அவனை ஆண்டவரே அவங்களை விட்டு அகற்ற அந்த கொடூரத்துக்குள்ள போய் முடிந்தது. பெலிஸ்தியருக்கு பொறாமை மண்ணள்ளி போட்டு அந்த ஈசாக்குக்கு அவர்கள் கெடுதி செய்தார்கள். அப்பா ஆண்டவரே, இப்படி கெட்டது செய்கிற இந்த பொறாமை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஏன் இந்த வார்த்தை உன்னோட பேசினாரு? யாருக்குள்ள பொறாமை இருக்குதோ அவங்கள கர்த்தர் உயர்த்த முடியாது, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, அவங்கள ஆண்டவர் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது. இன்னைக்கு இந்த பொறாமையெல்லாம் என் பிள்ளைங்க தங்களை விட்டு அகற்றிட்டாங்கன்னா நான் அவங்கள உயர்த்திடுவேன், மேன்மைப்படுத்துவேன். உங்க மேல பலர் பொறாமப்படலாம், ஆனா நீங்க மட்டும் யார் மேலையும் பொறாமப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பொறாமை என்றால் அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? பொறாமை எலும்புருக்கி என்று சொல்லி இருக்கிறது. பொறாமை எங்களை அழித்து விடும், எங்களை கீழே தள்ளிடும். பொறாமை எங்களை டெவலப் ஆக விடாது. அப்படிப்பட்ட தீய சக்தி எங்களுக்குள்ள இருந்து இன்னைக்கு ரூட் அவுட் பண்ணுகிறோம். எல்லாத்தையும் ஆண்டவரை நாங்கள் ஒழித்து விடுகிறோம். எல்லாரும் எங்களை போல எங்களை விட மேன்மையாக எண்ணுகிற அந்த கிருபை எங்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையினால் எங்களை நிரப்பும். பிலிப்பியர் 2:3 சொல்லுகிறது போல ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுகிற ஆசீர்வாதத்தை நீர் தாரும் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.